வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்மினா தயானந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் பதற்றம், ஹவாயை தாக்கிய முதல் சுனாமி அலை. ஹம்மாந்தோட்டை பறவைகள் பூங்காவின் உரிமையாளருக்கு பிணை. லிந்துலையில் பயங்கர விபத்து, 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த முச்சக்கர வண்டி. வடக்கு மாகாண ஆளுநருக்கும் சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் இடையே சந்திப்பு. இலங்கையில் வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. இனி தொடர்பது விரிவான செய்திகள். அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் தரவுகளின்படி சுனாமி அலைகள் அமெரிக்க கடற்கரையை தாக்க தொடங்கியுள்ளன. அதன்படி சுனாமியின் முதல் அலைகள் ஹவாயின் கடற்கரைகளை அடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த தரவுகளின்படி ஹவாயின் ஓஹி தீவின் வடக்கு கரையிலுள்ள ஹலிபாவில் நீர்மட்டம் 4 அடிக்கு மேல் பதிவாகியுள்ளது. அதிக அலைகள் நெருங்கும் போது நீர்மட்டங்கள் உயர்ந்து குறைவதை காண வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை அலஸ்காவை முன்னதாகவே முதல் சுனாமி அலைகள் தாக்கியதாகவும் தற்போது அலைகள் ஹவாயை தாக்க தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் பிற பகுதிகளிலும் சுனாமி அலைகள் தாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் எச்சரித்துள்ளது. சுனாமி அலைகள் அதன் தீவுகளை நெருங்கும் போது ஹவாயின் கடற்கரையின் சில பகுதிகளில் கடல் மட்டம் குறைய தொடங்கியுள்ளது என்று நேரடி வெப்கேம்கள் தெரிவிக்கின்றன. ஹொனாலுலுவின் தலைநகரமான கவாய் மற்றும் ஓஹி தீவுகளில் இருந்து வரும் பல வெப்கேம்கள் கடைசி 1 மணி நேரத்திற்கு நீர்மட்டம் கணிசமாக குறைந்து வருவதை காட்டுகின்றன. பாரிய சுனாமி அலைகள் வருவதற்கு முன்பு பொதுவாக கடல் நீர் கடற்கரையிலிருந்து வழக்கத்திற்கு மாறாக வெகு தொலைவில் பின்வாங்கும். இந்நிலையில் குறித்த தீவு பகுதிகளில் இவ்வாறு நீர் உள்வாங்கப்படுவது சுனாமி அச்சத்தை அதிகரித்துள்ளது. இன்று ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த கடலோர நிலநடுக்கத்தை தொடர்ந்து நெமுரோ மற்றும் ஹொக்கைடோவின் 3 பகுதிகளில் சுனாமி அலைகள் தாக்கின. நாட்டுக்குள் சட்டவிரோதமாக சொகுசு மோட்டார் சைக்கிளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஹம்மாந்தோட்டை பறவைகள் பூங்காவின் உரிமையாளரை பிணையில் விடுதலை செய்யுமாறு ஹம்மாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை காலை உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹம்மாந்தோட்டை பறவைகள் பூங்காவின் உரிமையாளர் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஹம்மாந்தோட்டை பறவைகள் பூங்காவின் உரிமையாளரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டிற்குள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 200 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான 21 மோட்டார் சைக்கிள்கள் ஹம்மாந்தோட்டை பிரதேசத்தில் வைத்து ஜூலை 12ஆம் தேதி போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான ஹம்மாந்தோட்டை பறவைகள் பூங்காவின் உரிமையாளர் ஜூலை 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிந்துலை மொராயா ஊவஹெல்லே தோட்டத்தின் மேல் பகுதியில் அதிவேகமாக பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்று வேதியை விட்டு விலகி சுமார் 100 அடி ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் பின்னால் பயணித்த 3 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் ஒருவரின் முதுகு தண்டுவடம் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுபோதையுடன் அதிக வேகத்தில் வண்டி ஓட்டப்பட்டு வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சாரதி மற்றும் அவரது நண்பர்கள் அனைவரும் அதிகளவில் மதுபோதையில் இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவால்ட்டுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று காலை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவதே தனது இந்த பயணத்தின் நோக்கம் என தூதுவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண ஆளுநரால் வடக்கு மாகாணத்தில் உள்ள சில கிராமங்கள் இன்னமும் பின்தங்கியுள்ள நிலையிலேயே உள்ளன என்றும் அங்கு வீதி கட்டுமானங்கள் கூட இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் போரின் பின்னர் தொழிற்சாலைகள் போதுமானதாக இல்லாமையால் வேலைவாய்ப்பு சவாலாக உள்ளது என்பதையும் குறிப்பிட்டார். அத்துடன் வடக்கு மாகாணத்தில் விவசாய மற்றும் கடற்தொழில் என்பவற்றுக்கான வளம் சிறப்பாக உள்ள போதும் மூலப்பொருட்களாகவே இங்கிருந்து ஏனைய இடங்களுக்கு இவை கொண்டு செல்லப்படுகின்றது என தெரிவித்த ஆளுநர் இங்கு பெறுமதி சேர் உற்பத்திகளுக்காக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகளை அமைக்கப்படுவதன் ஊடாக இங்குள்ள உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு நிலையான விலையில்லாமையால் ஏற்படும் பாதிப்பையும் பெறுமதி சேர் உற்பத்தி பொருட்களுக்காக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் தீர்த்துக் கொள்ள முடியும் என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். போருக்கு
இதற்கு முன்னர் இருந்து ஏற்று நீர்ப்பாசனத்தையும் மீளவும் ஊக்குவிக்க வேண்டும் என ஆளுநர் குறிப்பிட்டார். பலாலி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கான விமான சேவைகள் தொடர்பிலும் தூதுவர் கேட்டறிந்தார். கொழும்பு யாழ்ப்பாணம் இடையேயான போக்குவரத்துக்கான நேரத்தை குறைக்கும் நோக்குடன் கடுநாயக்க பலாலி இடையேயான இணைப்பு விமான சேவைக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டார். இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள், செம்மணி புதைக்குழி விவகாரம், தைட்டிதிச விகாரை விவகாரம், மீள்குடியமர்வு செயற்பாடு, சிவில் நிர்வாகத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் தலையீடுகள் உட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் தூதுக்குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டனர். மேலும் மாகாண சபை தேர்தல், மாகாண சபை முறைமை தொடர்பாகவும் ஆளுநரிடம் தூதுக்குழுவினரால் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பு செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பொதுமக்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வாட்ஸ்அப் மோசடிகள் குறித்து அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. புதிய வகை தொலைபேசி அழைப்புகள் மற்றும் தவறான செய்திகளின் மூலம் OTP எண்களை பெற முயலும் மோசடி குழுக்கள் சமூக வலைதளங்களில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அனுமதியில்லாத வாட்ஸ்அப் அழைப்புகள், நம்பிக்கை ஏற்படும் போலியான மெசேஜ்கள், இவை மூலம் பயனர்களிடம் OTP எண்கள் கேட்டு பெறப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. OTP எண் வழங்கப்பட்டவுடன் குற்றவாளிகள் இந்த நபரின் வாட்ஸ்அப் கணக்கை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டு அவருடைய பேரில் பண மோசடிக்கான செய்திகளை அவரது தொடர்புகளுக்கு அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். OTP எண்கள், கணக்கு உறுதிப்படுத்தல் குறியீடுகள் போன்றவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இணையதள கணக்குகளுக்கான OTP குறியீடுகளை மற்றவர்களுக்கு வழங்காதீர்கள். சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள், மெசேஜ்கள் வந்தால் உடனே நிராகரிக்கவும். அதிகாரப்பூர்வமில்லாத தொடர்புகளை தவிர்க்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நிதி மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்புடன் செயற்பட்டு விழிப்புடன் இருக்க பொதுமக்கள் அனைவரும் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.sloantamil.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.